4ஆம் மாதம் 21ஆம் தேதி வெள்ளாமுள்ளி வாய்க்காலுக்கு வந்திருந்தாங்க. வந்திருந்து அங்கேயும் இயக்கம் கண்டபடி சுட்டு கொண்டு வந்தது, ஆக்கள் எல்லாம் பிடிச்சது, இருக்கையிலாது துன்புறுத்தல். தன்னிச்சையான முடிவெடுத்தினாங்க. எப்படியோ ஆமிக்கிட்ட போகணும்னு சொல்லி 15ஆம் தேதி வந்தாங்க. வர பச்சைப்புல் மூட்டையில் வச்சு எங்களோட உறவினரெல்லாம் சுட்டது. இயக்கம் காலில் பிடிச்சி கதற சுட்டது. சுட்டு போட்டு சொன்னவங்க இனியும் ஒரு கால் எடுத்து வச்சா எல்லாத்தையுமே நாங்கள் சுடுவோம், ஒருத்தர் எல்லாம் ஓடுங்கடான்னு சொல்லி காய்ச்ச எங்களோட பிள்ளையில தோல் எல்லாம் சுமந்து கொண்டு காயப்பட்டதுகளை இழுத்து கொண்டு அந்த ஒரே பங்கருக்கு அந்த 9 உயிர்களையும் போட்டு புதைச்சினாங்க. அதுக்கு வந்து சேர்ந்தோம். அதிலே 2-3 நாள் இருக்கு. ஆமி 13ஆம் தேதி 5ஆம் மாதம் 13ஆம் தேதி இலவன்சிங் பண்ணது. இப்படி யாருமே எங்கேயும் நடமாட வேணாம், நாங்கள் இப்போ வேறவில் உங்களை எடுப்போம், ஒன்று கொஞ்சம் யோசிக்க வேணாம், நிலையான பங்கர்லேயே இருங்கன்னு சொன்னோன்னா அது கொண்டு வந்தது. அப்போ சரியாக 16ஆம் தேதி 7 மணிக்கு செத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி என் பிள்ளையை தோளில் போட்டுக்கொண்டு மற்ற 3 பிள்ளையும் கையில் எடுத்துக்கொண்டு மனுஷையும் ஒரு கையில் எடுத்து அம்மாவையும் தங்கச்சின்ற பிள்ளைகள் தம்பின்ற பிள்ளைகள் 2ஐயும் இழுத்துக்கொண்டு அப்படியே நந்திக்கடல் ஓரத்தால் வர பிற ஆமியாக்கள் கண்டு கையை அழைச்சி கூப்பிட்டோன்னா இப்போ நாங்கள் ஓடிப்போன்னு நாங்கள் இதாக அப்போ நாங்கள் பார்த்தோம் இதுதான் எங்களுக்கு இலகுவான பாதைன்னு சொல்லி ஆமியாக்கள் கையை அழைக்க ஆமியாக்கள் ஒற்றுமே ட்ரைவலால் ஒன்றுமே சுடலை. அப்படியே கூப்பிட்டு சனத்தை எடுத்தவங்க நாங்கள் நேராக அப்படியே வந்து ஆமிகிட்ட வந்தோன்னே எங்களோட பிள்ளைங்கிட்ட பரிதாபத்தை பார்த்து ஆமி கொஞ்சம் தூரம் கூட்டி கொண்டு வந்து தரப்பால் விரித்து சாப்பாடு அவைகளுக்கு வந்த சாப்பாடு பார்சல் சாப்பாடை உடனே மாட்டுறச்சி கறியோ என்ன கறியோ எங்களுக்கு தெரியாது, உடனே அந்த வேக்காட்டுக்குள்ளே எங்களுக்கு சாப்பாடுலாம் தந்து எந்த குழந்தை பிள்ளைக்கு ஒரு ஆமி ஐயா தான் ஒரு வயசு போனவர் தான் சாப்பாடு தீர்த்துனவர். எந்த பிள்ளைக்கு எந்த பிள்ளை அதை சாப்பிட்டு பிஸ்கெட் பேக்கெட்லாம் சாப்பிட்டு எந்த பிள்ளைகளுக்கு படாத சீரழிவுலாம் பட்டு தான் நாங்கள் ஆமிகிட்ட வந்து ஆமிகிட்ட வந்து தான் நிம்மதியாக 6 நாளைக்கு பிறகு ஆமிகிட்ட வந்து தான் நாங்கள் சாப்பிட்டோம். நாங்கள் உண்மையான யாரு காரணம்? அவனுங்கள் லோட்டாக வச்சிருக்கானுங்க, வேண்டலாது ஒரு பால்மா பேக்கெட் வேண்டலாது. எந்த ஒரு பாயிண்ட் என்னால் தாங்க முடியாது, என் பிள்ளைய பாதுகாக்கணும்னு சொல்லி எந்த ஒரு பாயிண்ட் ரத்தத்தை கொடுத்து இந்த 400 கிராம் பால்மா நான் வேண்டியிருக்கிறேன். சத்தியமா என் பிள்ளை 3 வயது இப்போ 4 வயது பிறந்துட்டு என் மனுஷிட்ட கேட்டாலும் என் பெரிய பிள்ளைகள் 3 கேட்டாலும் சொல்லு. உறவினரை எடுக்கிறதுக்கு அங்கெஞ்ச ஓடி தெரிஞ்சா இல்லை விடிய அந்த பஸ் எல்லாம் வெடிச்சு எல்லாம் சிதறி எல்லாம் எரிஞ்சிட்டாங்க. ஆனால் அவங்க தான் அதுவும் செய்தது. எல்லாத்துக்கும் கண் தெரியாது, கால் இயலாது, கை இயலாது, மருந்துகளையும் இதுகளையும் கட்டி அப்படியே கொண்டு எல்லாம் வெடித்து செஞ்சு வெள்ளாமுள்ளி வாய்க்கால் சந்திலே ஒரு புளிய மரம் இஞ்சால ஒரு கல்வீடு இருக்குது, ஒரு தாட்டால் லொரி நின்றது, அதுக்கு பக்கத்தில் இந்த சம்பவம் நடந்தது. நாங்கள் கண்ணால் பார்த்துனாங்க. எங்கிற மனுஷி இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, இந்த சகோதரங்கள் இருக்குது, அப்படியான நிலைமையில வெளிக்கிறது. ஆனால் அந்த பாதுகாப்பு வலயத்தில் நாங்கள் இருக்கைக்குள்ள 2-3 நாளைக்கு தான் நல்லா இருக்கலாம். இருந்தோன்னா அவங்க வந்து அங்கே இங்கே சுற்றி திரிஞ்சு வாகனத்தை விட்டு பிடிப்பாங்க. பிள்ளையில பிடிச்ச பிறகு உடனே தாய் தகப்பனால் வெட்டுப்பட்டு காட்டு கத்தியில் கொண்டு அட்டி போட்டோன்னே உடனே சுடுவாங்க. அந்த கேட்கறதும் இல்லை, பிடிச்சி கதைக்கிறதும் இல்லை, உடனே சுட்டு அந்த இடத்துல போட்டுட்டு மற்றவனால் பிடிச்சி ஏற்றி கொண்டு போயிடுவாங்க. அப்படின்னு உடனே கொண்டு வீடியோவில் பதிவு செய்து புலிகளின் குரல் அது வானொலியிலேருந்து வந்து எடுப்பாங்க. உடனே அந்த செத்ததையும் சிதஞ்சதை. ஆனால் அடித்ததும் அவங்க தான்,